எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய புரட்சிகர பணிகள் சீனாவுடைய கட்டுப்பாடுல பாகிஸ்தான்ல இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் இல்ல பாகிஸ்தான் சிறு தவறு ஏதாவது செஞ்சிருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து தலைப்பு செய்தியா இருக்கு. பாரத் மாதா கி ஜெயனுவோம், வந்து மாதரனுவோம், உடனே வந்து என்ன பண்ணாங்க, விட மாட்டோம், உயிரை கொடுத்து நாங்க காப்புவோம் அப்படின்வாங்க. இந்த டயலாக் எல்லாம் சீனா விஷயத்தில் ஏன் இவங்க மௌனம் சாதிக்கிறாங்க? சீனா தொடர்ந்து வந்து அவங்க வந்து உரிமை கோரிட்டு வராங்க. எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பக்கம் ஒரு பார்வையும் சீனாவிடம் இன்னொரு பார்வையும் செலுத்துவதுடன் இந்தியாவுடைய நிலை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் ஆதாரமற்ற புகைப்படங்கள் வீடியோக்களை வைத்து தொடர்ந்து சில பேர் இது பண்றாங்க, சில ஊடகங்கள் இது பண்றாங்க. இந்த வீடியோக்கள் வந்த வீடியோக்கள் எதுவுமே பொய் இல்லை, உண்மைதான். இந்திய ராணுவம் சொல்வதுதான் பொய்யா தெரியுது என்னுடைய. சீனாவினுடைய முக்கிய ஊடகங்கள் கூட எங்கள் நாட்டுக்கு அனுமதி இல்லாம எப்படி வந்தார் இந்திய பிரதமர் அப்படின்ற ஒரு கட்டுரை எல்லாம் கூட எழுதும். சீனா விஷயத்தில் அதாவது பாஜக அரசு ரொம்ப சாஃப்ட் கார்னரை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்திய அரசு இனியாவது தாமதிக்காமல் சீனாவுக்கு எதிராக ஒரு பதிலடி கொடுத்து அல்லது அவங்க பிடித்து வச்சிருக்கக்கூடிய இடங்களை மீட்பதற்குண்டான முயற்சிகளை இந்திய ராணுவம் எடுத்ததா அது இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்குமே தவிர. வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது இந்தியா என்றாலே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மட்டும்தான் பதற்றமா இருக்கும் எப்பவுமே அப்படின்ற ஒரு மாயை வந்து தொடர்ந்து ஊடகங்களாலும் சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளாலும் தொடர்ந்து இந்தியாவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க சீனாவும் இந்தியா பார்டர் அருணாச்சல பிரதேசத்துல வந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தை வந்து சீன ராணுவம் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அவங்க வந்து பங்கர்களை வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏற்கனவே அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து சீனா வந்து உரிமை கோரி வருகிறது. சமீபத்தில் கூட பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட சீனாவினுடைய முக்கிய ஊடகங்கள் கூட எங்கள் நாட்டுக்கு அனுமதி இல்லாம எப்படி வந்தார் இந்திய பிரதமர் அப்படின்ற ஒரு கட்டுரை எல்லாம் கூட எழுதினாங்க. அது பரவலாக சோசியல் மீடியால சில ஊடகங்களையும் வந்த செய்திகள். ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசம்னா இன்னொரு பக்கம் லடாக் சில பகுதிகளை வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சீனா தொடர்ந்து வந்து அவங்க வந்து உரிமை கோரிட்டு வராங்க. இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ராணுவம் வந்து உண்மையிலே வந்து அத்துமீறி இந்திய எல்லைக்குள்ள பகுதிக்குள்ள வந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அங்கே பங்கர்கள் உட்பட எல்லாத்தையும் அவங்க வந்து அமைக்கிறாங்களா, அல்லது இந்த வீடியோக்கள் முழுக்க முழுக்க ஏஐ மூலியமாக உருவாக்கப்பட்டு இந்தியாவிலேயே ஒரு பதட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்காக எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சியா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கு. ஆனா சீனா வந்து இந்தியாவினுடைய ஒரு மாநிலமா அருணாச்சல பிரதேசம் இல்லை, அது சீனாவினுடைய ஒரு மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக உரிமை கொண்டாடிட்டு வருது. சமீபத்தில் கூட சீனா வந்து ஒரு மேப்பு வெளியிடுறாங்க, சீனா மேப்பு. அந்த சீனா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை ஒரு பகுதியாக சீனாவின் ஒரு பகுதியாக அவங்க வச்சுதான் அந்த மேப்பை வெளியிடுறாங்க. அது கூட சர்ச்சையாச்சு, சில ஊடகங்களில் விவாதங்கள் கூட ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா விஷயத்தில் அதாவது பாஜக அரசு ரொம்ப சாஃப்ட் கார்னரை வந்து கடைபிடிக்கிறாங்க. சீன இராணுவத்துக்கு வந்து எதிர்த்து இந்திய இராணுவம் வந்து நாங்கள் போராடாத நிலையில எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மேஜர் ஜெனரல் இராணுவ தளபதி வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிச்சு மத்திய பாஜக அரசு. காங்கிரசினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் பகிரங்கமா அந்த புத்தகத்தை பற்றியும் தொடர்ந்து 2020 இன்று வரையிலும் வந்து எப்படியெல்லாம் வந்து சீன ராணுவம் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்கு, எந்தெந்த பகுதிகள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு, அதை எதிர்த்தாக்குதல் பண்ண விடாம இந்த அரசியல் கட்சிகள் அதாவது பாஜக வந்து எங்களை தடுக்குது, அதாவது ராணுவத்தினுடைய கைகளை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதாக பாராளுமன்றத்தில் பெரிய சர்ச்சையாச்சு. அந்த விஷயத்துல கூட வந்து அது பெரிய அளவுக்கு அது ராகுல் காந்தி எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுகவோ யாரும் பெரிய அளவுக்கெல்லாம் அது பாஜகவை எதிர்த்து அந்த கேள்வி எழுப்பல. ராகுல் காந்தி மட்டும் பேசிட்டு இருந்தார், அது அப்படியே கடவுள் போயிடுச்சு. இந்நிலையில் தான் நேற்று வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து உள்ள ஊடுருவிட்டு சீன ராணுவம் ஊடுருவிட்டு அப்படின்னு வீடியோக்கள் வருது. அப்ப இந்த வீடியோக்கள் வந்து உண்மையா, இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னா இந்திய ராணுவ தரப்புலேருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய். அப்படி ஒரு நிகழ்வே அந்த எல்லையில நடக்கிறாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் ஆதாரமற்ற புகைப்படங்கள் வீடியோக்களை வைத்து தொடர்ந்து சில பேர் இது பண்றாங்க, சில ஊடகங்கள் இது பண்ணுது அப்படின்ட்டு இந்திய தரப்புல ராணுவ அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடியோக்கள்லாம் ஏஐல போட்டு பார்த்தா அது ஏஐ மூலயமா உருவாக்கப்பட்டதான்னா நிச்சயமா இல்லை, அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அப்போ ராணுவம் வந்து திடமா மறுக்குது. இந்திய ராணுவம் வந்து இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. சில ஊடகங்களும் சில சோசியல் மீடியாக்களும் இதை வந்து பொய் பரப்புரை செய்யறாங்க அப்படின்னு. இப்போ இந்த நிலையில தான் வந்து நீங்க வந்து பார்க்கணும். இதை வந்து நம்ம நல்லா ஆய்வு பண்ணணும்னு சொன்னா, அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் அப்பர் சுபன்சிரி இந்த மாவட்டம் எங்க இருக்குன்னு சொன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஆனா இந்தியா சீனா பார்டருக்குள்ள இந்த மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு வந்து வேலை செய்யுது, வெல்ஃபேர் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி வேலை செய்யுது. இந்த சொசைட்டி வந்து சமீபத்தில் வந்து கலெக்டர், அதாவது அருணாச்சல பிரதேசத்துல அந்த மாவட்டத்துடைய கலெக்டரை சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பகுதிக்குள் சீன ராணுவம் நுழைந்து முகாம்கள் அமைத்துள்ளது. தாக்கர் சிங் தாக்காவில் எல்லையோர பகுதியில் ஆக்கிரமித்துள்ள சீன ராணுவம் தனது படைகளின் இருப்பை தொடர்ந்து அதிகரித்தே வருது. ஒவ்வொரு நாளும் படைகளை வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதனால வந்து எங்களுக்கு வேட்டையாடுவதும் கால்நடை மேய்ப்பதற்கும் பாரம்பரிய செயல்பாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கு. இந்த சாலைகள்ல பாலங்கள்ல ராணுவங்கள் கட்டப்பட்டு வருது. குறிப்பா வந்து ஒயிங் சுஜர்தா பகுதிகளிலோ பனியர் மார்பன் போத்தகிரி ஏரி போன்ற பகுதிகளிலோ டென்னிங்காங் போன்ற பகுதிகளிலோ சீன ராணுவத்தினுடைய அத்துமீறல் அதிகமா இருக்கு. இது யார் கொடுக்குறா? வெல்ஃபேர் சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த மாவட்டத்துல டாக்ஸிங் என்னும் பகுதியை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் அங்க அருணாச்சல பிரதேசத்தில் அந்த அப்பர் சுபன்சிரி மாவட்ட கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்துட்டு சில வீடியோக்களையும் ஆதாரங்களாக அந்த கலெக்டர் கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. அந்த வீடியோக்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு, சோசியல் மீடியாவிலும் சில ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாகிட்டு வருது. அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி சீன ராணுவம் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் புகுந்து அவங்க வந்து முகாம்கள் அமைக்கிறாங்க. முழுக்க முழுக்க ரோடு மலை பகுதிகள் எல்லாத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாடுல போயிடுச்சு. தினந்தோறும் நாளுக்கு நாள் சீன ராணுவம் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க, படைகள் அதிகரிச்சுட்டே வருவாங்க. ஆனா இது சம்பந்தமா நாங்க வந்து எவ்வளவு தகவல் சொல்லியோ இந்திய ராணுவ தரப்புல எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லை, சைலண்ட் மூட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கலெக்டர் கிட்ட கொடுத்த மனு. இந்த மனுவில் கொடுத்துட்டு அங்க கொடுத்த அவங்க வீடியோக்களின் ஆதாரங்களை வச்சுதான் சோசியல் மீடியாவிலும் சில ஊடகங்களிலும் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அரசு இது மூடி மறைக்கும் விதமாக தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா ராணுவத்தின் மூலியமாக அறிக்கை கொடுக்கிறது. இது முழுக்க முழுக்க போய் இது ஆதாரமற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதாரமற்ற விஷயங்கள் சொன்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெல்ஃபேர் சொசைட்டி என்ற அமைப்பு அந்த கலெக்டர்கிட்ட கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் பரவலா பேசப்பட்டு வருதுன்னு சொன்னா அப்போ இது 100% உண்மையாக தான் இருக்கும். இது ஏஐ மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ அல்ல. இது 100 விழுக்காடு வந்து உண்மை. அதாவது அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில் இவங்க சீன ராணுவம் ஏன் ஊடுருவுது, ஏன் சீன ராணுவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போறாங்க இந்த பகுதியில்,
அப்படிங்கும்போது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. மாடு மேய்க்கிறதுக்கோ, அவங்க வேட்டையாடுவதற்கோ, அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கோ சீன இராணுவத்தினுடைய ஊடுருவல் வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போது அவங்க அதை கலெக்டர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க, ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மனு, அந்த மனுவின் அடிப்படையில் தான் இன்னைக்கு செய்திகள் பரவலாக வருதுன்னு சொன்னா. ஆனா இதே நிலை ஒரு கால் பாகிஸ்தான்ல இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும், இல்ல பாகிஸ்தான் சிறு தவறு ஏதாவது செஞ்சிருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து தலைப்பு செய்தியா இருக்கும். அது தலைப்பு செய்தியா இருக்கும். அப்போ பாகிஸ்தான் எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பக்கம் ஒரு பார்வையும் சீனாவிடம் இன்னொரு பார்வையும் செலுத்துவதுதான் இந்தியாவுடைய நிலையா இருக்கு. அதுவும் இந்தியான்னு சொல்ல முடியாது, குறிப்பா பாஜக அரசினுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த இரட்டை வேடம் இந்த இந்தியாவை நம்ம பார்க்க போனா பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு. இந்திய இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களோ, இந்திய இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே முழுக்க முழுக்க இந்திய பாகிஸ்தான் கிட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்கு. எல்லை பகுதின்னு பார்த்தா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 2 மாநிலம் இல்லை 3 மாநிலம் உள்ளடக்கியதான் பாகிஸ்தான். பெரிய நாடெல்லாம் இல்லை, பெரிய வல்லரசெல்லாம் இல்லை. அப்போ அங்க வந்து என்ன பண்றதுன்னு சொன்னா, அந்த விஷயத்துக்குள்ள இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போர் தொடுக்கிறதோ, ஏர் அட்டாக் பண்றதோ, ராணுவம் வந்து பதிலடி கொடுக்கன்றதோ, மூளைக்கு இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் ஒரு சோசியல் மீடியாவில் இப்படி வந்து வைரல் பண்ணுவோம். பாரத் மாதா கி ஜெயனுவோம், வந்து மாதரனுவோம். உடனே வந்து என்ன பண்ணாங்க, விட மாட்டோம், உயிரை கொடுத்து நாங்கள் காப்புவோம் அப்படின்வாங்க. ஆனா இந்த டயலாக் எல்லாம் சீனா விஷயத்தில் ஏன் இவங்க மௌனம் சாதிக்கிறாங்க? அப்போ சீனா வந்து ஒரு பெரிய வல்லரசு, அவங்ககிட்ட மோதணும்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அது பொருளாதார பின்னடைவோ அல்லது மற்ற எல்லா வகையிலும் பின்னடைவு வரும். அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் சீனா விஷயத்தில் பாஜக ரொம்ப மென்மையான போக்கை வந்து கடைபிடிக்கிறது. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இன்னைக்கு அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும், லடாக்கா இருக்கட்டும், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி காலகாலமா சொல்லிட்டு வராங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் எல்லாமே சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை இல்லைன்னு சொல்லி இந்தியாவில் மறக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய எல்லா, அதாவது நீங்க வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசா இருக்கட்டும், நாகாலாந்தா இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய புரட்சிகர பணிகள் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. சீனா மூலியமா அங்கிருந்து அவங்க எல்லா ஆயுதங்களையும் வாங்குறாங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் வந்து பாஜக அரசு, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மௌனத்தை கடைபிடித்து வருகின்றது என்றால் இது நிச்சயமாக இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்க அமையும். ஆக இந்த வீடியோக்கள் வந்த வீடியோக்கள் எதுவுமே பொய் இல்லை, உண்மைதான். இந்திய ராணுவம் சொல்வதுதான் பொய்யா தெரியுது என்னுடைய பார்வையில். ஏன் சொன்னீங்கன்னா இது வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் சொசைட்டி கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுக்கும்போது இந்த வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரங்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குன்னு சொன்னால் இந்திய அரசு இனியாவது தாமதிக்காமல் நிச்சயம் சீனாவுக்கு எதிராக ஒரு பதிலடி கொடுத்து அல்லது அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இடங்களை மீட்பதற்கு உண்டான முயற்சிகளை இந்திய ராணுவம் எடுத்ததா அது இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்குமே தவிர, இல்லை என்றால் நிச்சயமாக இது வந்து இந்தியா வந்து மலை மேல ஏற நினைச்சு பள்ளத்தில் விழுந்து இருக்கிறது சமமா அமையும் அப்படின்றத நாம இந்த காணொலி மூலியமாக சொல்றோம். நிச்சயமாக இது வந்து இந்த நாட்டுப்பற்று உள்ள எல்லாருமே வந்து சீனாவுடைய இந்த அத்துமீறல்களை கண்டிப்பாங்க. பாஜகவினுடைய மௌனப்போக்கை வன்மையாக கண்டிப்பாங்க. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கொடுக்கின்ற செய்திகள் உண்மை உண்மை உண்மை.